என்றால் என்ன? இது ஒரு 100 ஆண்டு கால பழமையுடையது என்பதனாலே முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறிவிடுமா என்கிற கேள்வி நமக்கு எழலாம். ஆனால் இது மற்றொரு வகையில் முக்கியத்துவம் வாய்ந்த காலத்தில் பிறந்தவை என்பதை நான் உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நண்பர்களே, எனக்கு முன்பு பேசிய கவிஞர்கள் யாழநாதியும் கு உமாதேவியும் சொல்லியதைப் போல ஏறக்குறைய 15ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் இங்கு வருகை தந்ததற்கு பின்னால் அவர்கள் மெல்ல மெல்ல இந்த பகுதியிலே அவர்கள் ஆட்சி செலுத்திய தொடங்கிய பின்னால் அவர்கள் ஆட்சி முறையின் வாயிலாக பல்வேறு மாற்றங்கள் நம்முடைய சமூகத்துக்கு அறிமுகமாயின. ரொம்ப மிக முக்கியமாக நாம் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், இந்தியா என்கிற ஒரு நாடு உருவானது ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு பின்னால். ஒரு நாடு என்ற ஒன்று உருவான பின்னால் அதற்கு ஒரே நிர்வாகம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒற்றை நிர்வாகம் உருவானது. அந்த நிர்வாகத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒற்றை சட்டம் என்பது இங்கு உருவானது. இதெல்லாம் நம்முடைய சூழலில் மிகவும் புதியது. ஏனென்றால் பல்வேறு அடையாளங்களின் பெயரால் அந்த அடையாளங்களையே பாகுபாடுகளாக வைத்துக் கொண்டு பிரிந்து இருக்கக்கூடிய சமூக அமைப்பு இது. இப்படிப்பட்ட சமூகத்தில் அனைவருக்கும் பொதுவான ஒரு நாடு, அனைவருக்கும் பொதுவான ஒரு சட்டம், அனைவருக்கும் பொதுவான ஒரு நிர்வாகம் என்ற ஒன்று இங்கு இருந்ததில்லை. இது அப்படி இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் ஆங்கிலேயர்களால் இங்கு அவர்களுடைய ஆட்சியின் ஊடாக உருவாக்கப்படுகிறது. இது நமக்கு மிகவும் புதியது. இதை நாம் எவ்வாறு நமது சுதேசியில் இங்கிருந்த மக்கள், இங்கிருந்த பல்வேறு ஜாதியினர் ஒவ்வொருவரும் எவ்வாறு இதனை எதிர்கொண்டார்கள், எவ்வாறு இதனை புரிந்து கொண்டார்கள் என்பதே ஒரு சுவாரஸ்யம் மிக்க படிப்பாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் இதை பற்றியான ஒவ்வொரு விதமான பார்வை இருந்திருக்கிறது, ஒவ்வொரு சமூகத்திற்கும். அந்த வகையில பார்க்கிற போது ஆங்கிலேயர்களுடைய மிக முக்கியமான இன்னொரு பங்களிப்பு என்ன? இதெல்லாம் ரொம்ப அரசியல் ரீதியான பங்களிப்பாக நாம் பார்க்கிறோம். பண்பாட்டு தளத்திலே அவர்களுடைய தாக்கம் மிக அழுத்தமானதாக இருந்தது. மிகவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்கு அச்சு ஊடகம் என்பது பிரிண்ட் மிஷின் அப்படிங்கிறது அறிமுகமான பின்பு நமக்கு இன்னொரு பிரச்சனை உருவானது. இந்த எழுத்து, இந்த அச்சு ஊடகத்தின் வழியாக உருவான இந்த எழுத்து மரபின் வழியாக வரலாறுகளை எழுதுதல், ஒவ்வொருவருடைய வரலாறையும் நாம் எழுதி பார்த்தல், இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இனமும் யார், அவர்களுடைய வரலாறு என்ன, அவர்களின் பூர்வீகம் என்ன, அவர்களுக்குரிய அடையாளங்கள் என்ன, ஒவ்வொரு ஜாதியும் யார், அவர்களுக்கான அடையாளம் என்ன என்பது பற்றியான ஒரு ஓர்மை, அதாவது வரலாறு எழுதுவது என்கிற ஓர்மை இங்கு உருவானது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இதைதான் என்னன்னு நம்ம சொல்றோம்னா, தமிழில் அல்லது இந்திய சூழலில் நவீனத்துவத்தின் வருகை. இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய எல்லாரும் பொதுவானவர்கள் என்பது நவீனத்துவம், அரசியல் நவீனத்துவம் நமக்கு தந்த ஒரு கொடை. ஒரே சட்டம், ஒரே நீதி என்பதே இங்கு புதிதானது. அப்படி ஒன்றை நாம் அதற்கு முன்பு கேள்விப்பட்டதில்லை. ஊருக்கு ஊர், ஜாதிக்கு ஜாதி, குழுவுக்கு குழு என்றுதான் நீதியும் சட்டமும் நிர்வாகமும் இங்கு செயலாற்றிக் கொண்டிருந்தன. இதை அனைத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய விதத்திலே வெள்ளையர்களின் இந்த தாக்கம், நவீனத்துவத்தின் தாக்கம் இங்கு இருந்தது. இதை நம்முடைய சமூகம் எவ்வாறு எதிர்கொண்டது என்றால், ஒரு மாபெரும் கிணறலோடு எதிர்கொண்டது. இது எப்படி நம்ம, ஏன்னா இது சிலருக்கு ஆசுவாசத்தையும் சிலருக்கு மகிழ்ச்சியையும், சிலருக்கு ஏற்கனவே அவர்கள் அதிகாரத்தில் பெற்றிருந்த, அதாவது சமூக தளத்தில் பெற்றிருந்த அதிகாரத்தை பறிக்கக்கூடிய நடவடிக்கையாகவும் மாறியது. எனவே இங்கு எல்லாரும் இந்த பிரச்சனையை ஒன்றாக பார்க்கவில்லை. இந்த சூழலில் தான் இங்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூகங்களுக்கான வரலாற்றை கண்டுபிடிப்பது, அவர்களுக்கான வரலாற்று மூலங்களை, ஆவணங்களை உருவாக்குவது என்பதையும் ஆங்கிலேயனே ஆரம்பித்திருக்கிறார். நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுவீர்கள், இங்கிருந்த பிராமணர் பிராமணர் அல்லாதார் என்கிற பைனரி என்கிற எதிர்வு வெள்ளைக்காரன் செய்த ஒரு சதி என்று அடிக்கடி சொல்றதை கேள்விப்படுவீர்கள். இது வெள்ளைக்காரர்கள் செய்தது என்பது உண்மைதான். அதே போல இந்து தேசியம், இந்து மதம், இந்து அடையாளம் என்பதையும் வெள்ளைக்காரன் தான் உருவாக்கலாம். இங்கு இந்த ரெண்டு அடையாளத்துக்கும் சொந்தக்காரர்களாக ஆங்கிலேயர்கள் இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த மாற்றங்கள் எல்லாம் வெளிவந்த போது, உருவான போது, இந்த மாற்றங்களை உள்வாங்கிக் கொண்டு பல்வேறு சமூகங்கள்
தங்களுக்கான அடையாளங்கள், தங்களுக்கான அரசியல் தேவைகள் இவற்றை பேசுவதற்கு இங்கு முனைப்பு காட்டினர். அப்படிப்பட்ட ஒரு தளத்தில் நாம் பார்க்கிற போது இந்திய சமூகத்தில் குறிப்பாக சென்னை மாகாணத்தை மையமாக கொண்டு செயல்பட்ட தமிழ் தலித் இயக்கங்கள் ஒரு மிக முக்கியமான பங்களிப்பினை இந்த சமூகத்திலே செயலாற்றி வழங்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம். எந்த சமூகத்திற்கும் முன்பு, யாருக்கும் முன்பாக ஓர்மை பெற்றவர்களாக தங்களுடைய அடையாளம், தங்களுடைய வரலாறு, தங்களுக்கான தேவை என்பதை அரசியல் தளத்திலும் கருத்தியல் தளத்திலும் கட்டி எழுப்பக்கூடியவர்களாக இந்த சமூகத்தவர்கள் மிக விரைவிலேயே தங்களை தகவமைத்துக் கொண்டார்கள். இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அதற்கு இங்கு இருந்த மிகப்பெரிய இடப்பெயர்ச்சி என்பது மிக முக்கியமானதாக இருந்தது. ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய புதிய வேலைத்தளங்களான இராணுவம், சுரங்கம் வெட்டுதல், ரயில் பாதை அமைத்தல், தேயிலை தோட்டங்களை அமைத்தல், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கான சட்டம் கிடைத்தது. 1841ஆம் ஆண்டு தஞ்சை மாவட்டத்தில் அடிமை முறை சட்டம் வந்தபோது, ஒழிப்பு சட்டம் வந்ததற்கு பின்னால் இலங்கைக்கு ஏராளமான தாழ்த்தப்பட்ட நிறைய பேர் அதில் போனாங்க. நிறைய தொழிலாளர்கள் அங்கு ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய தேயிலை தோட்டங்களுக்கு தொழிலாளர்களாக சென்றார்கள். அதில் பெரும்பான்மையும் பல்லர்கள், பறையர்கள், தாழ்த்தப்பட்ட சமூகங்களாக இருந்தனர். இதுபோன்று பல்வேறு பகுதிகளிலும் இவர்கள் இடப்பெயர்ச்சியிலே ஈடுபட்டார்கள். அவர்கள் இடப்பெயர்ச்சியின் ஊடாக அவர்களுக்கு ஒரு கௌரவமான பணி கிடைத்தது. அந்த பணி ஆற்றிய ஓய்வு தருணங்களில், ஓய்வு நேரங்களில் அவர்கள் தங்களுக்கான சங்கங்கள், தங்களுக்கான இயக்கங்கள் இவற்றை கட்டியமைத்துக் கொள்ளவும், அதனை தங்களுடைய சொந்த கிராமங்களில் கொண்டு வந்து மீண்டும் உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாகவும் பணியாற்றினார்கள். உதாரணமாக, இப்ப கேஜிஎஃப் சுரங்கத்திற்கு பணியாற்ற சென்றவர்கள் காலை 9 மணிக்கு அவர்களுக்கு பணி தொடங்குகிறது, மாலை 5 மணிக்கு முடிந்து விடுகிறது. அதற்கு மேல் அவன் யாருக்கும் கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு கூட கோலார் தங்க வயலில் இருந்து வரக்கூடிய தலித்துகளின் வாழ்க்கை முறை வேறானதாக இருக்கும். அவர்கள் நிறைய குடிப்பார்கள், ஆனால் மிகவும் நீட்டாக உடுத்துவார்கள். அவர்கள் மிக சுத்தமாக சவரம் செய்து கொண்டு பார்க்க பொலிவாக இருப்பார்கள். இது வெறுமனே ஒரு தோற்றம் மட்டுமல்ல, இது இந்த நவீனத்துவ சமூகம் உருவாக்கி தந்த ஒரு அடையாளம். இப்படியான ஒரு நவீனத்துவ சமூகம் இங்கு உருப்பெற்ற போது அதில் தொடர்ந்து தலையீடு செய்ய கற்றுக்கொண்டவர்களாக சென்னை மாகாண தலித்துகள் இருந்தார்கள். இது இவர்கள் மத்தியில் மட்டுமல்ல, இது பல்வேறு சமூகங்கள் மத்தியிலேயும் அந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான முயற்சிகள் நடைபெற்றது. ஒவ்வொருவரும் தங்களுக்கான அடையாளம், தங்களுக்கான வரலாறு இதையெல்லாம் தேட தொடங்கினார்கள். இதற்கு வெள்ளக்காரங்க தான் தொடங்கி வச்சாங்க. உதாரணமா 1813ஆம் ஆண்டு எல்லிஸ் துரை ஒரு நூல் எழுதுகிறார். அந்த நூலில் தான் திராவிடம் என்ற ஒரு கருத்தாக்கத்தை அவர் மொழியியல் சார்ந்து முன்வைக்கிறார். மொழி சம்பந்தப்பட்டு இந்த மொழி அப்படிங்கிற முறையில். ஆனால் 1856ஆம் ஆண்டு அந்த எல்லிஸ் அவர்கள் மொழியியல் தளத்தில் முன்வைத்த அந்த திராவிடம் என்கிற கருத்தாக்கத்தை கால்டுவெல் என்ற கிறிஸ்துவ மிஷினரி அதை எடுத்துக்கொண்டு அதை அந்த மொழி சம்பந்தப்பட்டதாக மட்டுமல்லாமல் அந்த மொழியை பேசக்கூடிய எந்தெந்த சமூகங்கள் இருக்கிறதோ அந்த சமூகங்களுடைய வாழ்க்கை முறை, வழக்காறு, பழக்க வழக்கம் இவற்றையும் தேடி தொகுத்து அதன் அடிப்படையில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கிற மிக முக்கியமான நூலினை எழுதினார். அந்த நூல் பற்றி இன்றைக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது, அது வேறு. ஆனால் அந்த நூல் வெளிவந்த பின்னால் தமிழ்நாட்டு வரலாற்றில் அந்த நூல் ஏற்படுத்திய தாக்கம் அளப்பரியது, மிக முக்கியமானது. திராவிடம் என்கிற சொல்லை இன்றைக்கு அதோடு எந்த விதமான சம்பந்தம் இல்லாவிட்டாலும் கூட தங்களுடைய கட்சியினுடைய பெயரில் ஒன்றாக வைத்துக் கொள்ளக்கூடிய நிர்பந்தம் இன்றைக்கும் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த சொல் அன்றைக்கு மிகப்பெரிய வகையிலே வித்தாக ஊன்றப்பட்டது. இந்த கால்டுவெல்லுடைய திராவிடன் என்ற வரலாறு சொல்லப்பட்ட போது அதுவரையிலும் கொல்கத்தாவிலே இருந்த ஆங்கிலேயர்கள் குழு சமஸ்கிருதம் தான் இந்தியாவின் மூலம், பிராமணர்கள் தான் இந்தியாவின்
புனிதர்கள் என்று சொல்லப்பட்ட கருத்தை மறுத்து தென்னகத்திலே தமிழ் என்கிற ஒரு அதாவது எதையும் சாராத மூல மொழி இருந்தது. அந்த மொழியை சார்ந்து இங்கு நிறைய மொழிகள் கிளைத்திருக்கிறது. அவைக்கென்று தனித்த பண்பாடு இருக்கிறது. அந்த மொழியை பேசக்கூடிய மக்களுக்கென்று தனித்த வாழ்க்கை முறை இருக்கிறது. எனவே இந்தியாவை பற்றி நாம் ஒரு ஒற்றையான முடிவுக்கு வர முடியாது என்கிற தலையீட்டினை இங்கே இருந்த இவர்கள் தான் நிகழ்த்தினார்கள். இதில் நிறைய பேருக்கு இன்னும் நிறைய ஆங்கிலேயர்களுக்கு பங்கு இருக்கு, மெக்கன்சிக்கு பங்கு இருக்கு. இப்போ நம்ம பட்டயங்களை எல்லாம் கண்டுபிடித்த லெய்டனுக்கு பங்கு இருக்கிறது. இப்படி நிறைய கிறிஸ்துவ பாதிரிகளுக்கும் ஆங்கிலேய நிர்வாகிகளுக்கும் பங்கு இருக்கிறது. என்ன நடந்தது என்று சொன்னால், இந்த திராவிடம் என்கிற கருத்தாக்கம் வெளிவந்த பின்னால் இங்கு அதுவரையிலும் அமைதியாக இருந்த பல்வேறு சமூகங்கள் தங்களுடைய வரலாறை வேக வேகமாக திரட்ட தொடங்கி. இது ஏன் நடக்குதுன்னா, இது ஆங்கிலேயர்கள் அதோடு நிப்பாட்டல. அவன் தன்னுடைய அரசமைப்பில் தன்னுடைய நிர்வாகத்தில் நிறைய பணியிடங்களை உருவாக்குகிறான். ஒவ்வொரு சமூகங்களையும் கணக்கெடுக்க விரும்புகிறான். ஒவ்வொரு சமூகத்தின் தகுதிக்கேற்ப சமூக தகுதிக்கேற்ப அந்த இடங்களை வழங்குவது என்கிற முடிவினை எட்டுகிறான். அப்போ இங்க இருக்கிற ஒவ்வொரு சமூகமும் என்ன செய்யுதுன்னா, வேக வேகமாக திரள ஆரம்பிக்கிறது. திரண்டு தங்களுக்கென்று சங்கங்கள் ஆரம்பிக்கிறது, தங்களுக்கென்று பத்திரிகைகள் ஆரம்பிக்கிறது. பத்திரிகைகளும் சங்கங்கள் மூலமாகவும் ஆங்கிலேயர்களுக்கு விண்ணப்பங்களை கொடுக்கிறது. எப்படிப்பட்ட விண்ணப்பம் என்று சொன்னால், நாங்கள் தான் இங்கு இருப்பதிலே பூர்வீக குடிகள், நாங்கள் தான் உண்மையான திராவிடர்கள், அல்லது நாங்கள் தான் உண்மையான தமிழர்கள். கவனிக்க வேண்டும், திராவிடன் என்று அன்னைக்கு அவங்க எந்த அர்த்தத்தில் சொன்னாங்கன்னா, தமிழன் என்பதை சொல்லுவதற்கான இன்னொரு சொல் தான் திராவிடன் என்பது. இதுல வேற எந்த குழப்பமும் இங்கிலீஷ் பாதிரிகளுக்கு இல்லை. இது திராவிட இயக்க காலத்தில் குழப்பப்பட்ட பேர். திராவிடன்னா எல்லாரும் வருவாங்க அப்படிங்கிற இந்த இதெல்லாம் நான் அதை பின்னாடி சொல்றேன். அன்றைக்கு தமிழன் என்பதற்கான ஒரு மறுபெயராகத்தான் திராவிடன் என்பதை அவர்கள் முன்வைத்தார். இப்போ இவங்க வேக வேகமாக தங்களுடைய வரலாறை எழுத தொடங்குகிறார்கள். அந்த வகையில் எழுதப்பட்ட நூல் தான் முதலாக யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த கனகசபை பிள்ளை என்பவர் எழுதிய 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழகம் என்கிற நூல். அதுதான் தமிழர்களுக்கு என்று எழுதப்பட்ட வரலாற்று நூல்களில் ரொம்ப முக்கியமானது. அதே போல அந்த பீரியட்ல தமிழ் புலவர்களுடைய வரலாறு எல்லாம் அவர்கள் வேக வேகமாக தொகுக்கிறார்கள். இதுல பெரும்பான்மையும் அதிகமாக ஈடுபட்டது யார் என்றால் வேளாளர்களும் பிராமணர்களும். வேளாளர்கள் தமிழ் சைவத்திற்கு தங்களை உரிமை கொண்டாடியபடியே அந்த சைவம் தான் தமிழை ஈன்றெடுத்தது. எனவே தமிழ் என்று சொன்னால் அது தாங்கள் தான் என்று உரிமை கொண்டாடினார். பிராமணர்கள் அன்றைக்கு உருவாகி வந்த இந்திய தேசியத்தோடு தங்களை இணைத்து தங்களுடைய உரிமையை பேசினார். ஆக இது போன்ற ஒரு சூழலில் தான் தாழ்த்தப்பட்ட முன்னோடிகள் சென்னை மாகாண வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தலையீடு நிகழ்த்த தொடங்குகிறார்கள். அப்படி நாம் பார்க்கிற போது ஏறக்குறைய 19ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதியும் 20ஆம் நூற்றாண்டுடைய முதல் கால் பகுதியிலும் இங்கு நிறைய விஷயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன, நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன. நம்முடைய அடையாளம் என்ன, நாம் யார், நம்ம யார் என்று சொல்லுவது அப்படிங்கிற விஷயம்லாம் அன்றைக்கு பேச தொடங்குகிறது. அப்போ நம்ம முத அது வரைக்கும் நம்ம யாருன்னு கிளைம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருதுன்னா, இன்னொருத்தன் போட்டி போடுற போது நான் யாருன்னு நான் சொல்லியாகும். அப்படி அவன் சொல்ற போது இவன் வரலாறையும் தேடுறான். அவன் ஒரு வரலாற்றை கட்டமைப்பதோ அல்லது கண்டுபிடிப்பதோ என்பதோ நடக்கிறது. இதுக்கு இணைய வெள்ளக்காரன் இன்னொரு காரியம் செய்யறான். முதலாக அவன் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நிகழ்த்துகிறான். மக்கள் தொகை கணக்கெடுப்புல யாருன்னு சொல்லணும், என்ன மதத்தை சேர்ந்தவன், என்ன சாமி கும்பிடுறவன், என்ன சாதியை சேர்ந்தவன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இப்படியான முயற்சியில் அவன் நெருங்குகிற போது அவன் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்னு முடிவு பண்றது 1871. அடுத்த 10 ஆண்டு 1881 இருந்து அவன் என்ன முடிவுக்கு வந்துடுறான்னா, இந்த 81 இருந்து ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணணும். இப்போ அவனுக்கு ஒரு பெரிய சிக்கல் வருது. அவன் ஐரோப்பாவில் சந்திக்காத ஒரு சிக்கல். ஏன்னா ஐரோப்பாவில் ஜாதி இல்லை. இப்போ இங்க ஜாதிங்கிற ஒரு அடையாளம் இருக்கு. இப்போ இந்த ஜாதிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுறது? ஜாதி என்பதற்கான வெளிப்படையான புறத்தோட்டத்தில் என்ன அடையாளம்? இது அவனுக்கு ஒரு மாபெரும் சிக்கலாக. அப்போ ஒவ்வொரு சமூகத்தினரும் தாங்கள் யார் அப்படிங்கிறத அவங்களே கிளைம் பண்ண வேண்டிய நிலைமை வருது. அப்படி கிளைம் பண்ற போது 1881ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர்களிடம்
ஒரு விண்ணப்பம் அளிக்கப்பட்டது சென்னை மாகாணத்திலிருந்து. அந்த விண்ணப்பம் சென்னை மாகாணத்தை சேர்ந்த பறையர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பஞ்சமர்கள் சார்பாக அளிக்கப்பட்டது. அந்த விண்ணப்பத்திலே மிக முக்கியமான தகவல்கள் இருக்கு. நீங்கள் மதம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே எங்களை இந்துக்கள் என்று பதிவு செய்யக்கூடாது, எங்களை ஒரிஜினல் தமிழன் என்று பதிவு செய்ய வேண்டும், பூர்வ தமிழர்கள் அல்லது ஆதி தமிழர்கள் என்று நீங்கள் அதை மொழிபெயர்த்துக் கொள்ளலாம் என்கிற விண்ணப்பம் அளிக்கப்பட்டது. நண்பர்களே, நீங்கள் இந்தியாவில் வேறு எங்கேயும் ஒப்பிட்டு பார்ப்பீர்களானால் இது போன்று ஒரு முன் யோசனையோடு கூடிய தலையீட்டை வேறு எந்த பகுதியிலும் எந்த சமூகமும் யாரும் நிகழ்த்தவே இல்லை. இந்த விண்ணப்பத்தை ஆங்கில கணக்கெடுப்பாளர்களிடம் கொடுத்தவர் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். இதற்கு பின்னால் அவர் மிகப்பெரிய தோழர் சொன்ன ஆல்காட், பிளாவாட்ஸ்கி இவர்களோடு சேர்ந்த சமயப்பணி மற்றும் சமூக பணி இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார். அவர் அதற்கு பின்னால் அவருடைய மிகப்பெரிய தேடல் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், நம்மளை இந்துக்கள் இல்லை என்று சொல்லிவிட்டால் நாம் யார் என்பது தொடர்பான தேடலாக இருக்கு. இதே சமயத்தில் அயோத்திதாசர் மட்டுமல்ல, இதே சமயத்தில் இந்த 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில சென்னை மாகாணத்தில் ஏராளமான தாழ்த்தப்பட்டோர் சங்கங்கள் உருவாகின. தாழ்த்தப்பட்டோர்கள் தங்களுடைய பத்திரிகைகளை தொடங்கினார்கள். உதாரணமாக பூலோக வியாசன் என்கிற பத்திரிகை, பஞ்சமன் என்கிற பத்திரிகை, இதெல்லாம் அவர்கள் தொடங்கினார்கள். இதனுடைய தொடர்ச்சியா 1891ஆம் ஆண்டு மீண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வருகிறது. அப்போது இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு தலையீடு நான் சொல்ல போறது என்னன்னா, இப்போ ஒவ்வொரு சமூகங்களும் தங்களை திராவிடன் என்று சொல்லிக் கொள்ளும், தாழ்த்தப்பட்டவர்களும் தங்களை திராவிடர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார். நீங்கள் அயோத்திதாசருடைய எழுத்துக்களை பார்த்தால் உங்களுக்கு ஒன்று புரியும். அவர் திராவிடன் என்று பிராமணர் அல்லாத எல்லாரையும் குறிப்பிடுகிறார், திராவிடன் என்று. இது எதுக்காக அப்படின்னா, அவர் ஆங்கிலேய அரசுக்கு அணுக்கமானவராக செயல்படுகிறார். எனவே ஆங்கில அரசாங்கத்துக்கு அணுக்கமான ஒரு வெள்ளைக்கார பாதிரியார் முன்வைத்த திராவிடன் என்ற அடையாளத்தை நாமும் கையாளுகிற போது ஆங்கில அரசாங்கத்துக்கு நாம் இணக்கமானவராக சொல்லிக்கொள்ள முடியும் என்கிற முடிவிற்கு அவர் வருகிறார். இது அயோத்திதாசருக்கு மட்டுமல்ல, அந்த பீரியட்ல வந்த எல்லா சாதிகளும் இப்படித்தான் போறீங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா யாழ்ப்பாணத்தில் வந்த திராவிட பிரகாசிகை என்கிற நூல் ஒவ்வொருத்தரும் தன்னை திராவிடன் என்று சொல்லிக் கொள்கிறார். இப்ப அயோத்திதாசரும் தன்னை திராவிடன் என்று சொல்லிக் கொள்கிறார். அப்படின்னா இப்போ தலித்துகளுக்கும் பிறருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லையா? அயோத்திதாசர் மிக முக்கியமான ஒரு பைனரியை வைக்கிறார். அது உங்களுக்கு தெரியும். வேச பிராமணர், யதார்த்த பிராமணர். வேச பிராமணர் என்றால் அது இன்றைக்கு பிராமணர்களாக வேஷம் போட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய இன்றைய பிராமணர்கள். வேச பிராமணர்கள் என்றால் இன்றைக்கு பறையர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய முற்காலத்தில் பிராமணர்களாக இருந்தவர்கள் என்கிற ஒரு பைனரியை வைக்கிறார். இப்படிப்பட்டவர் இந்த திராவிடன் என்ற அடையாளத்தை எப்படி யூஸ் பண்றார் அப்படின்னு சொன்னா, அவர் ரொம்ப தெளிவா அந்த பார்வையை ஆரம்பத்திலேயே முன்வைக்கிறார். என்ன அப்படின்னா, அவர் பிராமணன் வேறு திராவிடன் வேறு என்று முடிவு பண்ணிவிட்டா, இங்க இருக்கக்கூடிய வெள்ளாளர் உள்ளிட்ட எல்லா ஜாதிகளும் திராவிடன் ஆகிவிடுகிறான், அதில் பறையனும் திராவிடன் ஆகிவிடுகிறான். எனவே பறையனுக்கும் வெள்ளாளனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லையா? அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்னா. இன்னைக்கு வரைக்கும் அந்த கொடுமை நிகழ்கிறது. பிராமண சமூகத்துக்கு இணையாக இந்த சமூகத்தில் ஒரு ஏறக்குறைய ஒரு 1000 ஆண்டு காலம் பிற்கால சோழர் காலத்திலிருந்து இந்த நாட்டின் வளத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளாளர் சமூகம் இன்றைக்கு வரைக்கும் அது பறையனும் வேளாளனும் ஒன்று என்று சொல்லக்கூடிய பிராமணர் அல்லாதவர் என்கிற பைனரியில் வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மாபெரும் ஏமாற்று, இது ஒரு பெரிய பொய். ஆனால் இதனை குறுக்கீடு செய்யக்கூடிய முன் யோசனை தலித் முன்னோடிகளுக்கு இருந்தது. அந்த வகையில் பார்க்கிற போது அயோத்திதாசர் என்ன பண்றாருன்னா, எல்லாரும் திராவிடம் தான், பிராமணன் அல்லாத நம்ம எல்லாரும். ஆனா அதில் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஜாதி பேதமுள்ள திராவிடன், ஜாதி பேதமற்ற திராவிடன். இன்னைக்கு வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த பிராமணன் அல்லாதவன் என்கிற இந்த எதிர்வு தான் இங்கு இருக்கிறது என்று அறிவு தளத்திலும் அரசியல் தளத்திலும் மீண்டும் மீண்டும் முன்வைக்கப்பட்டு இது உண்மையானது போல மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
ஆனால் பிராமணன் அல்லாதவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பறையன் அருந்ததியனோ இன்றைக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுக்கான அருந்ததியன் சொல்ற அயோத்திதாசர் சொல்லல. அயோத்திதாசர் ஒரு பறையர்கள் சமூகத்தை சார்ந்து செயல்பட்ட ஒருவர், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அன்றைக்கு எல்லாரும் அப்படிதான் செயல்பட்டாங்க. அதை நான் அப்புறம் பேசுறேன். இப்படி வர்ற போது அவர் ரொம்ப சரியாக சொல்றார், நீ நானும் திராவிடன் தான், ஆனா நீ வேறு நான் வேறு. ஆக இந்த அடையாளத்தை முன்வைப்பதில் இவர்களுக்கு ஆரம்பத்தில் முன் யோசனை இருக்கு. அதுக்கு அடுத்து நம்ம அந்த பீரியடில் செயல்பட்ட இன்னொருத்தர் முக்கியமானவர் உங்க எல்லாருக்கும் தெரியும். 1893ஆம் ஆண்டு பறையன் என்கிற பெயரிலே பத்திரிகை ஆரம்பித்து 1900 வரைக்கும் தொடர்ந்து இடைவிடாமல் பத்திரிகை நடத்திய ரெட்டமலை சீனிவாசன். அவர் இப்படியான நிறைய ஆளுமைகள் இந்த காலத்தில் செயல்பட்டார். உங்களுக்கு இன்னொன்று சொல்லுகிறேன், இந்த தலைவர்களுக்கு இடையில கருத்து ரீதியாக பெரிய ஒற்றுமைகள் இல்லை. இதுதான் வரலாறு. வரலாறை நாம் எப்படி வாசிக்க வேண்டி இருக்குன்னா, ரெட்டமலை சீனிவாசனும் அயோத்திதாசரும் ஒன்னா இருக்குன்னு நமக்கு ஆசை இருக்கும். அதுக்காக வரலாறு அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தது மாதிரி ரெடியூஸ் பண்ணக்கூடாது. இன்று எழுதப்படக்கூடிய வரலாறு அப்படித்தான் முயற்சி பண்ணுது. அவர்களுக்கு இடையில வித்தியாசம் இருந்தது, அவர்களுக்கு இடையில வேறுபாடு இருந்தது. அந்த வேறுபாடுகள் தான் அன்றைய தலித் அடையாளம் எவ்வாறு உருவானது என்பதை இன்றைக்கு நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய வலுவான ஆதாரங்களாக இருக்கு. அயோத்திதாசர் பறையன் என்கிற பெயர் இவர்களை இழிவுபடுத்துவதற்காக தோன்றியது என்று கருதினார். ஆனால் ரெட்டமலை சீனிவாசன் பறையன் என்று நான் இவர்களை அடையாளப்படுத்த முடியும் என்று கருதினார். இவர்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை வேறுபாடு எங்கிருந்து தொடங்குகிறது. பிறகு அயோத்திதாசர் ரெட்டமலை சீனிவாசன் மீது வழக்கு போட்டதும், ரெட்டமலை சீனிவாசனுக்காக அங்கே சென்னை நகரத்தில் இருந்த பறையர்கள் அவருக்காக அந்த வழக்கிலிருந்து விடுபடுவதற்காக அபராதத்தை கட்டியதும் வரலாறு. இப்படியான தொடக்க முயற்சிகள் இங்கு இருந்திருக்கிறது. அது ஒன்று. இதற்கு பின்னால் ஏறக்குறைய 20ஆம் நூற்றாண்டின் முதல் கால் பகுதி, இந்த முதல் கால் பகுதியில் ரெட்டமலை சீனிவாசன் தென்னாப்பிரிக்கா போயிட்டார். 1900 அவர் தென்னாப்பிரிக்கா போயிட்டார். இங்க இருக்கிறது அயோத்திதாசர் மட்டுமே. அயோத்திதாசர் போன்ற சின்ன சின்ன செயல்பாட்டாளர்கள், சிறு சிறு இயக்கத்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் இந்த முதல் கால் நூற்றாண்டில் நடந்த மிக முக்கியமான மாற்றங்கள் என்னன்னா, மிக முக்கியமான திருப்பங்களை உண்டாக்கிய அரசியல் சட்டங்கள் உருவாக்கப்பட்ட காலம் 20ஆம் நூற்றாண்டின் முதல் கால் பகுதியில் தான். இந்த சட்டம் உருவாக்கப்பட்ட இந்த காலத்தில், அதாவது ரொம்ப சரியா சொல்லணும்னா 1909ஆம் ஆண்டு மாண்டேகி செம்ஸ் போர்டு சீர்திருத்த சட்டம், அதுதான் முதலாக இங்கு இருக்கக்கூடிய சுதேசிகளுக்கு அதிகாரத்தில் பங்களிக்கலாம், பங்கை வழங்கலாம் என்று சொன்ன ஒரு சட்டம். அதற்கு அடுத்ததாக கொண்டு வரப்பட்ட சட்டம் 1919ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம், 1919ஆம் ஆண்டு மாண்டேகி செம்ஸ் போர்டு சீர்திருத்த சட்டம், 1928ஆம் ஆண்டு சைமன் கமிஷன். இந்த மூன்றும் இந்திய அதிகார வர்க்கத்தில் மிக முக்கியமான மாற்றத்தை நிகழ்த்திய குழுக்கள். இந்த மூணு உருவாக்கிய பல்வேறு விதமான இந்த அதிகாரம் சார்ந்த பிரிவினைகளின் மீது நின்று கொண்டுதான் நாம் இன்னைக்கு வரைக்கும் செயல்படுறோம். இதுதான் இந்த பார்லிமெண்ட் சிஸ்டம் என்பதை அறிமுகப்படுத்துகிறது. இதுதான் மைய அரசு மத்திய அரசு என்பதை அறிமுகப்படுத்தியது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதில் தான் செயல்பட்டு கொண்டு வருகிறோம். இது போன்ற ஒரு தருணத்தில், இது ஒரு மிக முக்கியமான காலகட்டம். இது போன்ற தருணத்தில் தலித் மக்கள் சார்பாக சென்னை மாகாணத்திலிருந்து செயல்பட்ட மிக முக்கியமான தலைவராக நாம் பார்க்க வேண்டியவர் தான் MC ராஜா அவர்கள். இனிமேதான் நம்ம MC ராஜாவை பற்றி பேச போகிறோம். இப்ப MC ராஜா பற்றிய இந்த நூல் ஏறக்குறைய 400 பக்கங்களை ஏற்றிருக்கிறது. அதாவது நான் ஒரு விஷயம் நினைக்கிறேன், இந்த நூலுக்கு ஒரு கிராண்ட் அம்பாசிடர் மாதிரி நான் இருக்கேன். அது எனக்கு பெருமை தான். ஓரிரு கூட்டங்கள் தவிர தமிழ்நாட்டில் இந்த 4 நூல்களையும் அறிமுகப்படுத்தக்கூடிய எல்லா கூட்டங்களிலும் நான் கலந்து கொண்டு விரும்புகிறேன், வருவேன். அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. இந்த 4 நூல்களும் இதுவரை தலித் வரலாறு பற்றி நாம் என்ன நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் சுக்குநூறாக உடைத்து தலித் மக்களுக்கு என்று வேறொரு வரலாறு இருக்கிறது என்பதை அரசியல் தளத்திலும் அறிவு தளத்திலும் முன்வைக்கக்கூடிய நூலாக இவை இந்த 4 நூல்களும் இருக்கின்றன.
அத்துணை ஆதாரங்களை கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு இந்த நூல்களில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் இங்கு எந்த விதத்திலும் பேசப்பட்டதில்லை, எந்த விதத்திலும் விவாதிக்கப்பட்டதில்லை. ஏன் MC ராஜாவை பற்றியான ஒரு முறையான ஒரு 2 பக்கத்திற்கான வரலாறு கூட நம்மிடையே கிடையாது. MC ராஜாவை பற்றியான ஒரு 2 பக்கத்திலான வரலாறு எழுதியவர் அன்பு பொன்னோவியும் அவர்கள். ஆனால் அதில் MC ராஜாவின் மனைவி பெயர் நமக்கு கிடைப்பதில்லை. MC ராஜாவினுடைய பல்வேறு காலகட்டத்தினுடைய அரசியல் நடவடிக்கைகள் என்ன என்பது பற்றியான குறிப்புகள் நமக்கு கிடைப்பதில்லை. அந்த நிலையில் பார்க்கிற போது இந்த நூல் முதலாக MC ராஜா பேசியதாக கருதக்கூடிய பல்வேறு சட்டமன்ற உரைகளை, அவருடைய பல்வேறு பத்திரிகைகளிலே வெளிவந்த அவருடைய உரைகள், அவர் எழுதிய நூல்கள், அவரை பற்றிய குறிப்புகள், இவற்றையெல்லாம் தொகுத்து உள்ளடக்கி ஒரு நூலாக எழுத்து பதிப்பகத்தின் சார்பில் சகோதரர் வே. அலெக்ஸ் அவர்கள் இங்கு கொண்டு வந்திருக்கிறார். நண்பர்களே, நான் பொய் சொல்லல. இந்த ஒரே ஒரு நூல் மட்டும் வச்சுக்கிட்டு தமிழ்ல மிகப்பெரிய அறிவுஜீவியாக அறியப்படுகிற ஒரு 5 பேரை மட்டும் ஒண்ணும் இல்லைன்னு ஆக்க முடியும். அந்த அளவிற்கு தலித்துகள் பற்றி பொய்யையும் புனைவையும் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்படி பொய்யாகவும் புனைவாகவும் தூரம் வீசப்பட்ட ஒரு ஆளுமைதான் MC ராஜா அவர்கள். ஏன் MC ராஜாவுக்கு இந்த நிலை? MC ராஜா தனித்துவமான தலித்துவர் செயல்பாட்டை முன்னெடுத்தவர். 1. 2. இன்றைக்கு தலித்துகளுடைய எழுச்சியை எதிராக நின்றோ இல்ல ஒன்றாக சேர்ந்து அனைத்தோ இல்லாமல் ஆக்க விரும்பக்கூடியவர்கள் என்னென்ன கருத்தை சொல்லுகிறார்களோ அந்த கருத்தை எல்லாம் பொய்யாக்கக்கூடிய வல்லமை படைத்தவராக இந்த நூலின் மூலம் MC ராஜா அவர்கள் முன் வந்திருக்கிறார். இதே போல்தான் பேராசிரியர் மாரிமுத்து அவர்கள் பேச இருக்கக்கூடிய தலித் விடுதலையும் திராவிட இயக்கமும் என்கிற நூல். அந்த நூலினை எழுதியவர் TP கமலநாதன். அவர் அயோத்திதாச பண்டிதர் அவர்களோடு செயல்பட்ட, அயோத்திதாச பண்டிதருக்கு இணையான செயல்பாட்டாளரான AP பெரியசாமி புலவரின் மகன். AP பெரியசாமி புலவர் 100 ஆண்டுகளாக சேர்த்து வைத்த அரிய ஆவணங்களையும் துண்டறிக்கைகளையும் அடிப்படையாக வைத்து அவர் அந்த நூலினை எழுதியிருக்கிறார். ஏற்கனவே சொன்னது போல தலைமை வகித்த ஐயா ஜெயக்குமார் அவர்கள் சொன்னதை போல அது கி. வீரமணிக்கு பதிலாக எழுதப்பட்ட நூல். இன்று வரையும் கி. வீரமணி அதற்கு பதில் அளிக்கவில்லை, அதுக்கு பதில் அளிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆதாரங்களோடு எழுதப்பட்டது அந்த நூல். அதே போல கிரமன் கிர் அவர்கள் எழுதிய பறையர்கள் பற்றியான அறிக்கை, அதே போல கர்னல் ஆல்காட் அவர்களை முன்வைத்து எழுதப்பட்ட தலித்துகளும் கல்வியும் என்கிற இந்த நூல், இந்த 5 நூலையும் முன்வைத்து தமிழ்நாட்டினுடைய தலித் வரலாற்றை மட்டுமல்ல தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றையே மாற்றி எழுத முடியும். அந்த அளவுக்கு ஆதாரம் இருக்கு. அதனால்தான் துரதிருஷ்டவசமாக இல்லை, திட்டமிட்டு தமிழ்நாட்டின் மிக முக்கிய முன்னணி அறிவாளிகள் யாரும் இந்த நூலை பற்றி பேசுறதும் இல்லை, விவாதிக்கிறதும் இல்லை. இந்த நூலினை தயார் நான் சந்திக்கிறதுக்கு முன்னிருந்து இந்த 4 நூல்களை கொண்டு வருவதற்கு அலெக்ஸ் அவர்கள் முயற்சி செய்து கொண்டார். அதை நான் ஓரளவு அறிவேன். இந்த 4 நூலையும் அவர் கொண்டு வருவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டார் என்பது அவர் ஒரு தனி கட்டுரையாக எழுதுகின்ற கூட நான் வேண்டிக்கிறேன். அவ்வளவு சிரமங்கள் இருக்கு இந்த நூலை. இதுக்கான ஆவணங்களை திரட்டுறதிலிருந்து, அதை மொழிபெயர்க்கிறதிலிருந்து, இதை ஒரு நல்ல வடிவமைப்பு கொண்ட ஒரு நூலாக கொண்டு வருவதிலிருந்து, இதற்கு பணம் போடுவதிலிருந்து, இதை எல்லா இடத்துக்கும் கொண்டு போறதிலிருந்து யாருமே இதை பேசுறது பெரிய அளவில். அதனால்தான் ஊரா இந்த மாதிரி பெரிய சட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா கூட நம்ம அந்த சட்டத்துக்கு மத்தியில இந்த 4 நூலையும் பத்தி பேச வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கோம். இந்த 4 நூலை தாங்க இந்த மாதிரி ஊரா போய் நாம பேசி ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியம். அந்த அளவிற்கு மிக முக்கியமான ஆவணங்களை கொண்டதாக இந்த நூல்கள் திகழ்கிறது என்கிற வகையில் இது முக்கியமான நூல்களாக நான் உங்களுக்கு முன்மொழிகிறேன். இந்த நூல் 400 பக்கத்தில் எழுதப்பட்டது என்று சொன்னேன். இதில் 4 பகுதிகளாக இந்த நூலினை இந்த நூல் தொகுப்பாசிரியர் அலெக்ஸ் அவர்கள் பிரித்திருக்கிறார். முதல் பகுதி அவரை பற்றி ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஒரு பழைய வரலாறு. நான் சொன்னேன் தமிழ்ல எழுதப்படலன்னு சொன்னேன். அது யார் எழுதுனா அவர் உயிரோடு இருந்த காலத்தில். இவர் MC ராஜா பிறந்தது 1883, இறந்தது 1945. ஏறக்குறைய 30 ஆண்டு காலம் இந்திய அரசியல் வரலாற்றில் அவர் பணியாற்றி இருக்கிறார். இந்த 30 ஆண்டு காலத்தில் அவர் உருவாக்கிய விளைவுகள் ரொம்ப அபாரமானவை, முக்கியமானவை. அதெல்லாம் நாம் இன்னைக்கு நின்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம்.
அவர் பூனா ஒப்பந்தம் பற்றி அம்பேத்கருக்கு எதிராக செயல்பட்டார் என்ற மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டை நாம் மறுக்கப் போவதில்லை. அது குற்றமாகவே இருக்கட்டும். அந்த குற்றச்சாட்டை மறுப்பதற்கான ஆதாரங்கள் இன்னும் நமக்கு கிடைக்கல, ஓரளவுக்கு தான் இருக்கு. அப்படியே கூட இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. வரலாறு எப்போது நேரானதாக இருப்பதில்லை. நாம் அப்படி விரும்புகிறோம். ஒன்று கருப்பா இருக்கணும் அல்லது வெள்ளையா இருக்கணும். கருப்பு வெள்ளையா வரலாற்று ஒருத்தன் ஹீரோவாகவே இருப்பான் அல்லது வில்லனாவே இருப்பான். அது மாதிரி தமிழ்நாட்டு தலித் வரலாற்றில் ஒரு வில்லனாக ஆக்கப்பட்ட பாத்திரம் எம்.சி. ராஜாவுடைய பாத்திரம். ஆனா அந்த வில்லனா அவர் மாற்றுறதுக்கான மிக முக்கியமான காரணமாக அமைந்தது பூனா ஒப்பந்தத்தின் போது காந்திக்கு ஆதரவாக அவர் கையெழுத்திட்டார். இதை நாம் மறுக்க வேண்டியதில்லை, இது உண்மைதான். இந்த விமர்சனத்தை நாம் முன்வைக்கக்கூடிய அதே வேளையில் அவர் நடத்திய மற்ற செயல்பாடுகளை மறைத்து விடுவது அயோக்கியத்தனம் இல்லையா? யார் பேசியது? பூனா ஒப்பந்தத்தில் யாரோட அவர் சேர்ந்தாரு? காந்தியை பற்றி, காந்தியோட சேர்ந்தார். ஆனா இன்னைக்கு காந்தியை பற்றி கூட பேசுறாங்க, எம்.சி. ராஜா பற்றி பேசுறாங்க, காந்தியை பற்றி ஞானி பேசுறார், காந்தியை பற்றி ஜெயமோகன் பேசுறார், காந்தியை பற்றி ஆமார்ஸ் பேசுறார், காந்தியை பற்றி வா கீதா பேசுறாங்க, காந்தியை பற்றி எஸ்.வி. ராஜுரை பேசுறாங்க. ஆனா இவங்க எல்லாராலும் தாங்கள் எழுதிய வரலாற்று நூல்களில் துரோகியாகவும் மோசடியாளராகவும் கற்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய எம்.சி. ராஜாவை பற்றி அவர்கள் பேசுவதே இல்லை. துரோகம் பண்ண எதிராக நின்ன காந்தியை பற்றி பேசுவதற்கு பாசிட்டிவான அம்சங்கள் இருக்க முடியும் என்று சொன்னால், வரலாற்றில் ஏதோ ஒரு தருணத்தில் நாம் எல்லாம் ஒத்துக்கொள்ளக்கூடிய தவறை செய்த எம்.சி. ராஜாவை அந்த ஒரே ஒரு தவறை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் புறக்கணித்து விடுவது என்ன வகையான நியாயம்? அதுதான் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கு. எம்.சி. ராஜாவை பற்றி வேற என்ன இவர்களுக்கு தெரியும்? எஸ்.வி. ராஜுரையும் வார்கீதாவும் சேர்ந்து எழுதிய நூலிலே இவரை பற்றி எழுதியிருக்கக்கூடிய அவதூறுகளும் வம்புகளும் ஆதாரமற்றவை. நீங்கள் அந்த இந்த நூலினையும் அதனையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்கள். எம்.சி. ராஜா அம்பேத்கருக்கு எதிராக சென்றார். எம்.சி. ராஜா இன்னொரு முடிவெடுத்தார். அதை என்றைக்காவது இவர்கள் எழுதினார்களா? பிற்காலத்தில் அவர் காந்தி இயக்கத்திடமிருந்து பிரிந்து அம்பேத்கரோடு சேர்ந்து ஒன்றை சொன்னார். என் வாழ்நாளில் நானே மன்னிக்க முடியாத ஒரு குற்றத்தை பூனா ஒப்பந்தத்தில் காந்திக்கு ஆதரவாக கையெழுத்திட்டதன் மூலமாக நான் செய்துவிட்டேன், என்னை மன்னிக்க வேண்டும் என்று எம்.சி. ராஜா சொன்னார். இதை பற்றி நாம் பேசியிருக்கிறோமா? யாருக்காவது தெரியுமா? இப்படிப்பட்ட நிலையில் தான் எம்.சி. ராஜாவுடைய முக்கியத்துவத்தை நாம் இன்றைக்கு பேச வேண்டியிருக்கிறது. அவரை ஒரு விமர்சன பூர்வமாக அணுகுவோம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு. அவர் வரலாற்றில் செய்த தவறுகளையும் சரியும் நாம பேசுவோம். இது ஒரு மாபெரும் அவருடைய ஒரு ஒற்றை தவறை காட்டி அதுக்கு முன்னாடி எவ்வளவு வேலை செஞ்சார். அம்பேத்கருக்கு முன்னாடி அரசியல் பணியாற்றியவர் அவர். 1919ஆம் ஆண்டு வந்த மாண்டேகி சம்ஸ்போர்ட் சீர்திருத்த குழுவிடம் யார் ரெக்கை வாக்குரிமை வேண்டும் என்று மனு அளித்தது. அம்பேத்கர் என்ன மனு அளித்தார்? வயது வந்தோருக்கு வாக்குரிமை வேண்டும் என்று அம்பேத்கர் அளித்தார். அவர் பின்னால் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டார். ஆனா அப்போது ரெட்டை வாக்குரிமை பற்றி மனு அளித்தது தமிழ்நாட்டில் உள்ள எம்.சி. ராஜா இல்லையா? இது எப்படி, அதாவது அவர் துரோகம் செய்தது எப்படி உண்மையோ அதே போல இதற்கான முன்னெடுப்பை அவர் செய்தார் என்பதும் உண்மை. இந்த ரெண்டையும் தான் நம்ம வச்சுட்டு பேச வேண்டியது. இன்றைக்கு அவர் பல தளத்துல, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எப்படி இந்த வெள்ளக்காரங்களோட தலையீடு பண்றது, எப்படி இந்த நிர்வாகத்துல நமக்கான சலுகைகளை கேட்கறது அப்படிங்கிறதுல இவங்க எடுத்திருக்கிற முயற்சி இருக்குல்ல, நீங்க நம்பவே முடியாது. இன்னைக்கெல்லாம் பத்திரிகை நடத்துறதை பத்தி நம்ம என்னென்னமோ பேசிருக்கோம். ஆனா அன்னைக்கு பத்திரிகை நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பத்திரிகையில ஒரு விஷயம் எழுதுறதுன்றது ஒரு ஆங்கிலேயனுக்கு ஒரு பெரிய ஆவணத்தை கொடுக்கறதா மாறும். உமாதேவி பேசின அந்த கவிஞர் யாழநாதி பேசின அந்த நூலோட பின்னிணைப்பா சொல்லப்பட்டு ட்ரெமன்கீழ் 1892ஆம் ஆண்டு பஞ்சமி நிலத்துக்கு பரிந்துரை செய்யறான். 94ஆம் ஆண்டு இன்னொரு இடத்துல அவன் கலெக்டரா இருக்கிற போது சுதேசமித்திரன் பத்திரிகை அவனுக்கு எதிராக எழுதியது. அப்போ அதுக்கு இன்டர்வென்ஷன் பண்றாரு ரட்டமலை சீனிவாசன், அவரை மாற்றக்கூடாது. தொடர்ந்து கண்காணிக்கிறது பிரச்சனைகள், தொடர்ந்து பிரச்சனைகளை பார்த்து அதுக்கு இடையீடு பண்றது. இது ஒரு பெரிய நம்ம வியக்கிற மாதிரி. உங்களுக்கு தெரியாதுங்க, ராகவன் என்கிற ஒருத்தனுடைய கொலை நம்ம திண்டிவனத்துக்கு பக்கத்துல, அந்த ஊர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அயோத்திதாசருடைய இதுல வருது. ராகவன் என்பவர் கொலை செய்யப்படுகிறார். எப்போ? 1896. அதை பற்றி ரெட்டமலை சீனிவாசன் எதுக்காக கொலை செய்யப்படுகிறார் என்றால், அவர் ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்தவர். அவருடைய மாடு ரெட்டியார் வீட்டு நிலத்தில் மேய்ஞ்சிட்டு ரெட்டியார் கொண்டுட்டார்.
இந்த கொலை ஒரு பறையன் பத்திரிகையில் இடம்பெறுது. அது 14 ஆண்டு கழித்து மீண்டும் அயோத்திதாசர் பண்டிதர் அந்த கேஸை பத்தி எழுதுறார். ஒரு ஃபாலோ அப் இருக்கு இவங்க கிட்ட, ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றது. அம்பேத்கர் சிலையை உடைச்சாங்க, நேரம் அங்க கோஷம் போட்டு மெட்ராஸ் வந்துடுறது இல்லை இல்லையா? உண்மையிலேயே ஒரு பிரச்சனையை ஃபாலோ பண்றது, என்ன நடந்தது என்று ரொம்பவே அது ஒரு கேஸ் ஸ்டடியாவே தயார் பண்ணலாம். ராகவன் கொலையை பற்றி ஆக ஒவ்வொரு பகுதியும் என்ன நடக்கு அப்படிங்கிறத கலெக்ட் பண்றது, அதை ஒரு ஆவணமா மாத்துறது, ஒரு விண்ணப்பமாக மாற்றுவது, அதுக்காக மாநாடு நடத்துறது, அதுக்காக ஆங்கிலேயர்களை வர வைக்கிறது, அவங்க கிட்ட இதை கொடுக்கறது, இப்படி தொடர்ந்து விண்ணப்பங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்தியர்களுக்கு அதிகாரம் அளிப்பது என்று வெள்ளக்காரன் முடிவெடுக்கும் போது என்ன தெரியுமா வந்துச்சு? இவன் கொடுத்த இந்த விண்ணப்பங்கள் இருக்குல்ல, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை உருவாகும். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இந்தியர்கள் என்பவர்கள் ஒருத்தன் இல்லை, இங்க பல சாதிகள் இருக்கு. அந்த பல சாதிகளை நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். நீ பாட்டு பாப்பாங்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு போயிட முடியாது என்ற ஒரு எச்சரிக்கையை அவர்களுக்கு உணர்த்தியது இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் கொடுத்த விண்ணப்பங்கள் தான். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். வெறும் 340 கையொப்பத்தோடு இங்கிலாந்துக்கு ஒரு விண்ணப்பத்தை அனுப்பினாங்க. வங்காளத்திலிருந்து பிராமணர்கள் என்னன்னா ஐசிஎஸ் தேர்வை இந்தியாவில் தான் நடத்தணும், அப்பதான் இந்தியர்கள் நிறைய பேர் எழுத முடியும். இந்தியர்கள் என்று சொன்னாலே அது பிராமணர்கள் என்று அர்த்தம். இன்றைக்கு அவர்கள் தான் ஐசிஎஸ் தேர்வை எழுதுவதற்கு தகுதி படைத்தார்கள். அதே பீரியட்ல சென்னையிலிருந்து ஒரு லெட்டர் போயிடுச்சு. 3412 பேர் கையெழுப்பமிட்ட பறையர் மகாஜன சபையின் கடிதம் இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்டது. இந்த ஐசிஎஸ் தேர்வை தமிழ் இந்தியாவில் நடத்தக்கூடாது, இங்கிலாந்திலேயே நடத்த வேண்டும் என்று. இது நீங்க இதை எப்படி மதிப்பிடுவீங்க? எப்படி இன்டர்வென்ஷன் பண்ணியிருக்கான்? இது மாதிரியான தொடர்ச்சியில் நீங்க எம்சி ராஜாவை பாருங்கள். அவர் உருவாக்கிய அடையாளம் என்ன? அவருடைய காலத்தில் உருவான மிக முக்கியமான அடையாளம் தான் இந்த ஆதி திராவிடன் என்கிற அடையாளம். தாழ்த்தப்பட்ட மக்களை எல்லாம் அரசியல் ரீதியாக ஒரு எண்ணிக்கை அடிப்படையில் இவர்களை அணிதிரட்டுவது, ஒன்று திரட்டுவது, அவர்களை அரசியல் தளத்திலே ஒரு பார்கெனிங் சக்தியாக முன்வைப்பது, அப்படிங்கிற வகையில அவர் இந்த ஆதி திராவிடன் என்ற அடையாளத்தை முன்னெடுக்கிறார். ஏறக்குறைய அன்பு பொன்னோவியம் அவர்கள் தரக்கூடிய குறிப்பின்படி நீங்கள் பார்த்தால் அவர் 1908ஆம் ஆண்டு முதலே அரசியலில் ஈடுபட்டார் என்பதற்கான குறிப்பு வருகிறது. அவர் ஆரம்பத்தில் அது உங்களுக்கு நான் அந்த டீட்டெயிலாக அதை சொல்லலை. அவர் ரொம்ப ஆழமான ஆங்கில கல்வி பயின்றவர், நல்ல ஒரு செல்வாக்கான குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய தந்தை ஏற்கனவே அரசு ஊழியராக ஆங்கிலேயர்களின் அச்சகத்துறையிலே பணியாற்றியவர். இப்படி ஒரு பின்னணியில் வந்தவர். அவர் இங்க இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான மாற்றங்கள் ஆங்கிலேயர்களுக்கு அணுக்கமாக இருப்பதன் மூலமாகத்தான் பெற முடியும் என்ற கருத்தினை கொண்டவராக இருந்தார். இது தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமல்ல, பல்வேறு சமூகங்களும் அன்னைக்கு இப்படிதான் இருந்தது. இதுல இவங்க காட்டி கொடுத்தாங்க அவங்க அப்படிலாம் வரலாற நாம பார்க்க முடியாது, சொல்லவும் முடியாது. அப்படி நீங்க பார்க்கிற போல 1908ஆம் ஆண்டிலிருந்தே அவர் அரசியலில் ஈடுபட்டார் என்பது பற்றியான குறிப்பினை அன்பு பொன்னோவியம் அவர்கள் தருகிறார். இதுல நடந்தது என்னன்னா 1916ஆம் ஆண்டு சென்னை மாகாண ஆதி திராவிட ஜன சபா என்கிற சங்கத்தின் காரியதரிசியாக, செயலாளராக எம்சி ராஜா அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார். மிக முக்கியமான காலம். ஏன்னா அதே ஆண்டில் தான் நீதி கட்சி தோன்றியிருக்கிறது. இங்கே பிராமணர் அல்லாத உயர்ஜாதி முதலாளிகளால் தெலுங்கு, மலையாளம், தமிழ் பேசக்கூடிய உயர்ஜாதியினர்களால் அது உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்பை அவர்கள் உருவாக்கியது 1916 என்று சொல்றாங்க. ஆனால் அது உண்மையிலே உருவாக்கப்பட்டது, தொடங்கணும்னு முடிவு பண்ணது 1916 நவம்பர் மாதம் 22ஆம் தேதி தான். அது ஒரு பெயரளவிலான தொடக்கம் தான். அப்படின்னா அது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 17ஆம் ஆண்டு தான் அது தொடங்கப்பட்டது. 17ஆம் ஆண்டு மார்ச் தான் அதுக்கு ஒரு கொள்கை அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த நீதி கட்சியை தொடங்குவது என்று முடிவு செய்யப்பட்ட 1916 நவம்பர் 22ஆம் தேதி கூட்டத்தில் 26 பேர் சென்னையிலிருந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் தலித் மக்கள் சார்பாக கலந்து கொண்டவர் எம்சி ராஜா. நீதி கட்சியை உருவாக்குறதுல எம்சி ராஜாவின் உதவியை அந்த நீதி கட்சியின் முன்னோடிகளான டி.எம். நாயர் அவர்கள் நாடினார். டி.எம். நாயர் ஆங்கிலம் படித்தவர், இங்கிலாந்தில் மருத்துவம் பயின்று இங்கே வந்தவர். அவருக்கு ஒரு விதமான இந்த ஆங்கிலேயர்கள் அறிமுகப்படுத்தி இந்த ஜனநாயக கருத்துக்கள் மீது நம்பிக்கை உண்டு. எனவே பல்வேறு சமூகங்களையும் இணைத்து அவர் அரசியல் பண்ண விரும்புகிறார். அப்படி அவர் பார்க்கிற போது
ஏற்கனவே சென்னை மாகாணத்தில் அரசியல் ஓர்மை பெற்றவர்களாக, அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்களை துணை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக மட்டுமே நாம அரசியல்ல முன்னகர முடியும் என்று கருதியவர் டி.எம். நாயர். நான் போய் சொல்ல, அன்றைக்கு இருந்த மெயில் ஏடு, ஆங்கிலத்தில் அந்த மெயில் ஏடு, அந்த ஏட்டை அடிப்படையாக வைத்துக் கொண்டு கு. நம்பியாரூரான் மறைமலை அடிகளாரின் மகள் வயிற்று பேரன் அவரே எழுதியிருக்கார். பிராமணர்கள் ஆரம்பித்த, பிராமணர் அல்லாதார ஆரம்பித்த இயக்கம் வெறும் பெயரளவிலான இயக்கம் என்று, மாறாக அதற்கு முன்பே இங்கு தாழ்த்தப்பட்ட இயக்கங்கள் செல்வாக்கோடு செயலாற்றி வந்தன. அவர்கள் சுதந்திரத்துக்கு எதிராக குரல் கொடுத்து வந்தார்கள் என்று பதிவு செய்கிறார். ஏன் இவ்வளவு சொல்றீங்க? நேற்று கருணாநிதி புத்தகம் வெளியிட்டார் இல்லையா, திராவிட இயக்க வரலாறு. அந்த இயக்க வரலாற்றினுடைய முதல் பாகத்தை வெளியிட்ட முரசொலி மாறன் தன்னுடைய நூலிலே குறிப்பிடுவது என்னவென்றால், இவர்கள் ஏற்கனவே அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருந்ததனால் நீதி கட்சிக்கு இவர்களை சேர்த்துக் கொள்வதில் எந்த பிரச்சனையும் இருந்திருக்கவில்லை என்று குறிப்பிடுகிறார். எனவே நீதி கட்சி என்ற பிராமணர் அல்லாதார் இயக்கம் உருவாகிற போது அவர்கள் தங்களுக்கு துணையாக, அரணாக அங்க சென்னை மாகாணத்தில் உருவாக்கப்பட்டிருந்த இயக்கங்களை, தாழ்த்தப்பட்ட இயக்கங்களை அரவணைக்கிறார். அதுக்கு அவர்களுக்கு அன்றைக்கு செயல்பட்டு வந்த எம்.சி. ராஜா அவர்கள் பெரிய அளவில் துணை புரிந்தார். இப்ப எம்.சி. ராஜா இந்த இதுக்கு பின்னாடி அவர் மிக முக்கியமான வேலை நடக்குது. 1917, 18, 19 இந்த 3 ஆண்டும் இந்த நீதி கட்சிக்கான வேலையை செய்வது அந்த டி.எம். நாயர் என்ற அவர் அந்த வேலையை செய்கிற போது அவருக்கு உதவியாக இருந்தது, பெரிய அதிகமான கூட்டங்களை காட்டியது தாழ்த்தப்பட்ட இயக்கங்கள் தான். அதுல ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா 1917ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் எக்மோர் ஏரிக்கரை மைதானத்தில் நடந்த பட்டன் மீட்டிங் அப்படிங்கிற ஒரு மீட்டிங், மிக முக்கியமான மீட்டிங். நீதி கட்சி முதலாக பெருவாரியான மக்கள் திரளை பெரிய மைதானத்தில் பார்த்தது அதுதான். அப்பதான் மாண்டேக்கு செம்ஸ் போர்டு சீர்திருத்த கூட்டம் வருது. இவங்க எங்க கிட்ட இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குன்னு காட்டுறாங்க. அந்த கூட்டத்தை காட்டி அந்த கூட்டத்தை திரட்டியது எம்.சி. ராஜா. அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தது எம்.சி. ராஜா தலைமையிலான ஆதி திராவிட ஜனசபா. இன்னைக்கு வரைக்கும் திராவிட இயக்க வரலாற்றில் அதை என்னன்னு சொல்றாங்கன்னா, பஞ்சமர்களுக்காக நீதி கட்சி கூட்டிய கூட்டம் கிடையவே கிடையாது. அதற்கான ஆதாரம் இந்த நூலில் இருக்கு. அந்த கூட்டத்தை கூட்டியது ஆதி திராவிட ஜனசபாவின் சார்பில் எம்.சி. ராஜா அவர்கள். அதுல அவர் பேசுறார் டி.எம். நாயர். அதுக்கு பின்னாடி தொடர்ந்து கூட்டம் காட்டியவர்களாக இருக்கிறார்கள். டி.எம். நாயர் 19ஆம் ஆண்டு இறந்தார். 20ஆம் ஆண்டு நீதி கட்சி ஆட்சிக்கு வருது. நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தது நடந்த முதல் காரியம் என்ன தெரியுமா? தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அதுவரையிலும் கொடுக்கப்பட்டு